இன்னைக்கு ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு பிராமணன் இருந்தான். பிராமணன்னா எல்லாமே பண்ணுவான். அவன் நிறைய புரோகிதம் பண்ணுவான், வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்கா, நிறைய பேருக்கு உதவி செய்வான். அந்த மாதிரி அதில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவர். பெரிய தோட்டம் வச்சுருந்தார். இந்த தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருந்தது. மரம், செடி, கொடி, வாழைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே அதில் எடுக்கிற அளவுக்கு பெரிய தோட்டம். இவர் என்ன பண்ணுவார்னா, எதுக்கும் வேலைக்காரங்களே வச்சுக்க மாட்டார். இவரே போய் இவரே தண்ணி விட்டு, இவரே அதுக்கு உரம் போட்டு, இவரே பாத்தி கட்டி தடம் போட்டு, அந்த பூச்சி எல்லாம் வந்திருந்தா அதெல்லாம் அழிச்சு அழகாக பண்ணுவார். தோட்டம் பார்த்தாலே பசுமையாக அழகாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பசுமாடு வந்துருச்சு. என்ன வந்தது? பசுமாடு. மாடு என்ன பண்ணிட்டுன்னா, அந்த மாந்தலை அழகாக மாவு காய்க்க தொடங்கலை. மாவு இப்போ தான் நட்டுருக்காரு, வளர்ந்துட்டுருக்குது. அது இவ்வளோ ஹைட்டு, உங்கள் ஹைட்டு வரத்துக்குள்ளே நல்லா பச்சை பச்சேன்னு இலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதை அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பாதுகாப்பாக சைடில் எல்லாம் இதெல்லாம் கட்டலாம், குச்சியெல்லாம் கட்டி மாடெல்லாம் மேய்க்காமல் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு தான் இருக்காரு, பண்ணலை. அதுக்குள்ளே என்னாச்சுன்னா, மிச்ச செடிகள் எல்லாம் பார்த்து பராமரித்து வரத்துக்குள்ள ஒரு பசுமாடு இந்த மாமரத்தை கடித்து நல்லா இலையெல்லாம் கடித்து க்ளீனாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுச்சு. பசு பாவம் பச்சை இலையை பார்த்தா ஆசை தானே, கடித்து சாப்பிட்டுருச்சு. இவருக்கு வந்தது பாரு ஒரு கோபம். என்ன பண்ணாரு, நம்மளானே என்ன பண்ணுவோம், ஆசையாக வளர்த்தின மாடை செடியை மாடோ ஆடோ கடிச்சா நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும். அது மாதிரி இவர் வேகமாக வந்தார். பசுவை 2 அடி கொடுத்தாரு. 2 அடி கொடுத்தா பரவாயில்ல, அவர் என்ன பண்ணாருன்னா, அட்டின்னு அடிச்சு அது உயிரே போயிடுச்சு. என்ன பண்ணாரு, ரொம்ப அடிச்சிட்டாரு. ஏதோ 2 அடி கொடுத்து கோவத்தை தணிச்சு ஓட்டி விட்டாருன்னா பரவாயில்ல, அப்படி பண்ணலை, அடிச்சு கொன்னுட்டாரு. அப்புறம் அவருக்கு மனசுல இந்த மாவு இப்படி ஆயிடுத்தேன்னு ஒரு வருத்தம். ஆனால் பசுவுக்கு நம்ம கடிச்சதுனால இப்படி அடிச்சுட்டாரே அப்படின்னு அது செத்து போயிடுச்சு பாவம். அப்புறம் அந்த பசுமாடை அங்கேருந்து அகற்றி எல்லாம் பண்ணினார். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணினாங்க, யாராவது பசுமாடை அடித்து கொள்வாங்களா, ஏதோ உன் கோவத்தை தீர்க்க 2 அடி கொடு, ஓகே, இட்ஸ் ஓகே. ஆனால் பசுமாடை அடித்து கொண்டா பெரிய பாவம் கிடைக்கும், நீ ஏன் இப்படி பண்ணன்னு ஒவ்வொருத்தராக இந்த பிராமணனை கேட்குறாங்க. ஏன்னா பிராமணர்னாலே எப்பவும் பசுகளை எல்லாம் நல்லா கோபூஜை பண்ணி வளர்த்தக்கூடியவங்க, நீயே இப்படி பண்ணலாமான்னு சொல்லி திட்டுவாங்க. இப்போ இவர் சொல்லுவார், இல்லை, என்னோட கைகளுக்கு எல்லாமே பகவான் தான் பண்ணினான், நான் பண்ணலை அப்படின்பாரு. அப்போது என்ன இப்படியெல்லாம் பேசுகிறேன்னா, என் கைக்கு அதிபதி இந்திரன் தான், என்னோட கைகளுக்கு அதிபதி யார்? இந்திரன். இந்திரன் தான் கொன்னாரு, நான் கொல்லலை. தப்பிச்சுப்பார். எப்படி? இந்திரன் தான் என்னுடைய கைக்கு அதிபதியான இந்திரன் தான் இந்த பசுமாடை அடித்து கொன்னாரு அப்படின்றான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி இப்படி சொல்கிறான், இந்திரன் தான் கொன்னாரு சொல்கிறான்னு. கேட்குறவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் அதே தான் சொல்லுவார், இல்லை நானெல்லாம் கொல்லலை, இந்திரன் தான் இதை கொன்னாரு. அப்போது இப்படி சொல்லி 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 எல்லாருமே கைக்கு அதிபதி இந்திரன் தானா, அப்போ இந்திரன் தான் இந்த மாட்டை கொன்னாரு அப்படின்னு ஒரு பரவி அந்த ஊரே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்திரனுக்கு தான் இந்த பாவம் போய் சேரும்ங்கிற லெவலுக்கு வந்துச்சு. என்ன பண்ணுவோம், இந்திரனுக்கு கோபம் வருமா வராதா? அவர் வயசான ஒரு பிராமணர் வேஷத்தில் வந்தார். என்னப்பா சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சாமி. அப்போ அவர் சொல்லுவார், சாமி, இவர் இந்திரன் பிராமணர் வேஷத்தில் வந்தது இவருக்கு தெரியாது. இவர்கிட்ட சொல்லுவார், சாமி உன்னோட தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது,
எல்லாத்துக்கும் உரம் போட்டு தழுதலான்னு வச்சுருக்காய், தண்ணி விடுறாய், பார்த்தாலே ஆசையாக இருக்குங்க. இப்போ இவர் சொல்லுவார், சரி பரவாயில்ல கண்ணு வைக்காதீங்க, நான் தான் தண்ணி விடுவேன் அப்படின்னு. ஆள் வைக்கலையா? பாத்தி கட்ட உரம் போடுறதுக்கெல்லாம் ஆள் வைக்காமல் நீங்களே தான் பண்ணுறீங்களா சாமி? பரவாயில்லையே, ரொம்ப அழகாக வச்சுருக்கேன், ஆசையாக இருக்குது பார்த்தாலே, பச்சை பசேல் ஜம்முன்னு இருக்குது தோட்டம், இப்படி தான் தோட்டத்தை வச்சு பராமரிக்கணும் அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறார், எதுக்குமே நான் ஆள் வைக்கிறது இல்லை, எல்லாமே நான் தான் பண்ணுறேன், அதில் வேஸ்டானதெல்லாம் பொறுக்கி போடுறேன், இலை எல்லாத்தையும் உரமாக போடுறேன், அப்புறம் பசுமாட்டு எரு எல்லாம் போட்டு உரமாக பண்ணுறேன், நிறைய தண்ணி விடுறேன், நல்லா தளதலான்னு இருக்குது. பார்த்தா எல்லாருமே அப்படி தான் சொல்லுவோம், ஆனால் எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன். அப்படியா? அப்போது யாரோ சொன்னாலே ஒரு பசுமாடு வந்தது. ஆமாம் ஆமாம், ஒரு பசுமாடு வந்தது, வந்து ஒரு மாஞ்செடி வச்சுருந்தேன் பாருங்க, ஆசையாக பாருங்க, இந்த மாஞ்செடி தான் சொல்லி அதை காமிப்பார். இதை எல்லாத்தையும் கடித்து சாப்பிட்டுருச்சு. எனக்கு சரியான கோவம், இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மாந்தலையை மட்டும் கடித்து சாப்பிட்டா கோவம் வரும் இல்லையா சாமி அப்படின்னு அவரை கேட்பார். அப்போ இந்திரன் சொல்லுவார், ஆமாம் ஆமாம், கோவம் வரத்தான் செய்யும். என்ன பண்ணீங்க? பசுமாட்டை அடித்து கொண்டுட்டேன் நான். எனக்கு வந்த கோவத்தில் பசுமாட்டை நல்லா பட்டு 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 பட்டுன்னு அடித்தேன், அது செத்து போச்சு. போனாலும் பரவாயில்ல, இவ்வளோ அழகாக வச்சுருக்கேன், என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிருச்சுன்னா கோமரும் இல்லை சாமி அப்படின்னு அவரை கேட்பார். அவர் சொல்லுவார், ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக, நீ அடிச்சுக்கொண்டா இல்லை, நீ தானே ஆமாம் நான் தான் பராமரிக்கிறேன். அப்போது இந்திரன் சொல்லுவார், நீங்கள் தான் பராமரிக்கிறீங்க, நீங்கள் தான் உரம் போடுறீங்க, நீங்கள் தான் தண்ணி விடுறீங்க, நீங்கள் தான் அழகாக செடியை வளர்த்துறீங்க, அப்போது நீங்கள் தான் பசுமாட்டையும் கொண்டீங்க இல்லையா? ஆமாம்மா நான் தான் அப்படின்னு சொன்னோடனே இந்திரன் சொல்லுவார், வீணாக மற்றவங்க பேரில் கொன்னதனுடைய பாவத்தை ஏற்படுத்தாது. பசுமாட்டை கொன்னது நீங்கள் தானே, அப்போது பசுமாட்டை கொன்னது நீங்கள் தானே? ஆமாம் ஆமாம் சாமி நான் தான் கொன்னேன். அப்போது பசுமாட்டுடைய கொன்னதோடைய பாவம் நீங்கள் தான் அனுபவிக்கணும். வேண்டாதக்கு எல்லா சுவாமிகளையும் அது இந்திரனே சொல்லக்கூடாது. இந்திரன் தான் கொன்னாரு, என்னோட கைக்கு அதிபதி இந்திரன், இந்திரன் தான் வந்து இந்த பசுமாட்டை கொன்னாரு நீ சொல்லிட்டு நடக்கிற இல்லை, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதே அப்படின்னு சொல்லி கோபிச்சுட்டு இவர்கிட்ட சொல்லாதேன்னு சொல்லி அப்படியே மறைஞ்சிட்டார். யார்? இந்திரன். அப்போது இவருக்கு அப்போ தான் இவருக்கு தெரியுது, ஆமாம் நம்ம இத்தனை நாளும் இந்திரன் தான் கொன்னாரு, இந்திரன் தான் பசுமாட்டை கொன்னாருன்னு சொல்லி சொல்லி போதிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அது தப்பு. இத்தனையும் செய்தது நம்மனா, இந்த மாட்டை கொன்னது நம்ம தான், அதை வந்து நாம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன வேலை செஞ்சாலும் நாம் என்ன பண்ணுறோம்? கிருஷ்ணார்ப்பணம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கிருஷ்ணார்ப்பணம் சிவார்ப்பணம் சொன்னால் எல்லாமே கடவுளை சேர்ந்ததுன்னு அர்த்தம். ஆனால் அதே போல் நம்ம ஏதாவது பாவம் பண்ணினா அதுவும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்கிறோம்ல, அது மட்டும் சொல்லாதீங்க. பாவம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறாங்க. அப்போது பாவத்தை பண்ணி நிறைய பாவத்தை பண்ணி கிருஷ்ணார்ப்பணம் சொன்னால் எப்படி இருக்கும்? என்னால் சொல்லக்கூடாது. புரியுதா? இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன இந்த கதையுடைய கருத்து. அதானது எல்லாத்தையும் நீ சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொன்னால் எல்லா நன்மையும், அதானது ஒருத்தனுக்கு உபயோகம் உபகாரம் பண்ணினா கிருஷ்ணார்ப்பணம் சொல்லு, ஒரு வேலை செஞ்சால் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லு, ஒருத்தருக்கு தானம் பண்ணால் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லு. ஓகே, அதெல்லாம் வந்து சுவாமி வந்து நம்மளுக்கு நல்லதே வருத்தும். ஆனால் ஒருத்தனை துன்புறுத்தி அடித்து எல்லாம் பண்ணிட்டு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி அந்த பாவத்தை கிருஷ்ணனுக்கு கொடுக்காது அப்படிங்கிற. ஓகேவா? இந்த கதை இன்னையோட முடியுது. நாளைக்கு வேற இருக்குது. டன்.